சென்னையில் மோடி கொடுத்த உறுதிமொழி. வானதி சீனிவாசன் தொகுதியில் அண்ணாமலை செய்த அதிரடி சம்பவம். கோவையில் ஒன்று கூடிய அண்ணாமலை ஆர்மி. வணக்கம் நண்பர்களே. தமிழக சட்டமன்ற தேர்தலில் பாஜகவோட முன்னாள் தலைவர் அண்ணாமலை கண்டிப்பா போட்டியிடுவார்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா அவரும் இந்த தேர்தலில் நான் போட்டியிட விரும்பல, பாஜகவோட 27 வேட்பாளர்களையும் வெற்றி பெற வைப்பதற்காக தீவிரமான பிரச்சாரத்தில் ஈடுபட போறேன்னு ஒரு செய்தி வெளியிட்டார். குறிப்பா கோவையில் தான் எதிர்பார்த்த சட்டமன்ற தொகுதி தனக்கு ஒதுக்கப்படல அப்படின்னு வெளியான செய்திக்கு அவர் மறுப்பு தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில கடந்த ஒரு வார காலமா பாண்டிச்சேரி, கேரளாவுல போட்டியிடக்கூடிய பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்து வந்த அண்ணாமலை இன்று மாலை கோவையில் வானதி சீனிவாசன் போட்டியிடும் கோவை வடக்கு தொகுதியில தீவிரமான பிரச்சாரம் செய்திருக்கிறார். கோவை வடக்கு தொகுதியை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலைக்கு இந்த தொகுதி போயிடக்கூடாதுங்கிறதுக்காக திரைமறைவுல நிறைய வேலை செய்திருக்கிறார் வானதி சீனிவாசன். கடந்த தேர்தலில் கோவை தெற்கு தொகுதியில தான் அவர் போட்டியிட்டார். இதனால கோவை வடக்கு அல்லது கவுண்டம்பாளையம், சிங்காநல்லூர் தொகுதிகளில் ஒன்று அண்ணாமலைக்கு செல்ல வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டது. ஆனா கோவை தெற்கு தொகுதியில திமுக சார்பில் செந்தில் பாலாஜி போட்டியிடுகிறார் என்றதுமே அங்கிருந்து கோவை வடக்குக்கு தாவிவிட்டார் வானதி சீனிவாசன். அதோடு இந்த முறை கோவையில பாதிக்கு பாதி தொகுதியிலாவது திமுக வெற்றி பெறணும் மு.க.ஸ்டாலின் உத்தரவு போட்டிருப்பதால் அங்கு வீட்டுக்கு வீடு பணம், பரிசு பொருள் பட்டுவாடா நடத்திட்டு வரதா செய்திகள் வெளியாகிட்டு வருது. இந்த நிலையில் தான் திமுகவோட ஊழல் ஆட்சி, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத அவலங்களை மக்கள் மத்தியில வெளிச்சம் போட்டு பாஜக மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை வெற்றி பெற வைக்க அண்ணாமலை தீவிரமான பிரச்சாரத்துல ஈடுபட்டு வர்றார். அந்த வகையில இன்று மாலை வானதி சீனிவாசனை ஆதரிச்சு கோவை வடக்கு தொகுதியில அண்ணாமலை தீவிர பரப்புரையில் ஈடுபட்டார். இப்படி அண்ணாமலை தான் கேட்டுக்கொள்ளாமலே தனது தொகுதிக்கு வந்து தனது வெற்றிக்காக பிரச்சாரம் செய்ததை பார்த்து நெகிழ்ச்சியோடு அவருக்கு நன்றி தெரிவித்திருக்கிறாராம் வானதி சீனிவாசன். அந்த அளவுக்கு இந்த பிரச்சாரம் தன்னை எதிரியா நினைச்சவங்களுக்கு கூட நன்மை செய்து நட்பு பாராட்டு வகையில் தீவிரமான பரப்புரையில் ஈடுபடுகிறார் அண்ணாமலை. அவரோட இந்த பிரச்சாரத்தில் ஏராளமான அண்ணாமலை ஆதரவாளர்களும் பங்கேற்றிருக்காங்க. அடுத்த அப்டேட். விரைவில் முக்கிய பதவி தேடி வரும். எச் ராஜாவுக்கு பிரதமர் மோடி கொடுத்த இன்ப அதிர்ச்சி. தமிழக பாஜகவில் சீனியர்களாக இருக்கும் பலருக்கு ஆளுநர் பதவிகள் கொடுக்கப்பட்டு வருது. அந்த வகையில இல கணேசன், தமிழிசை சவுந்தரராஜன், சி.பி. ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட பலருக்கு ஆளுநர் பதவி கொடுக்கப்பட்டது. இதில் சி.பி. ராதாகிருஷ்ணன் ஆளுநராக பதவி வகித்து இப்போது துணை ஜனாதிபதியாகிவிட்டார். இந்த நிலையில அடுத்தபடியா தமிழக பாஜகவின் சீனியர் தலைவராக இருக்கும் எச் ராஜாவுக்கும் டெல்லி பாஜக ஆளுநர் பதவி கொடுக்க முடிவெடுத்திருக்காங்க. நேற்று முன்தினம் சென்னையில் நடைபெற்ற பாஜக மையக்குழு கூட்டத்தில் பங்கேற்ற பிரதமர் மோடி எச் ராஜாவோட உடல்நலம் குறித்து விசாரித்தது. கூடிய சீக்கிரமே ஒரு மாநிலத்துல ஆளுநராக நியமிக்க இருப்பதா ஒரு மகிழ்ச்சி செய்தியை அவர்கிட்ட சொல்லியிருக்கிறார். இதனால சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு எச் ராஜா எந்த மாநிலத்துக்கு ஆளுநராக போகிறார் என்ற செய்தியை டெல்லி பாஜக வெளியிட போறாங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அடுத்த அப்டேட் என்னன்னா, தற்போது மக்களவை எம்பியா இருக்கும் திருமாவளவன் திடீரென்று காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற தொகுதியில போட்டியிட போவதா அறிவித்தது தமிழக அரசியல்ல சலசலப்புகளை ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பா இந்த சட்டமன்ற தேர்தலில் திமுகவினர் அறுதி பெரும்பான்மை தொகுதிகளில் வெற்றி பெற முடியாது. கண்டிப்பா கூட்டணி கட்சிகளிடத்துல மு.க.ஸ்டாலின் கையேந்தி நிக்கணும். அப்படி ஒரு சூழ்நிலை வரும்னு யோகித்து துணை முதலமைச்சர் பதவி கேட்டு அவருக்கு நெருக்கடி கொடுக்கலாம்னு திருமாவளவன் திட்டமிட்டிருப்பதா சொல்லப்படுது. அதனாலதான் எம்பியாக இருக்கும்போதே அவர் இந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுறாராம். இந்த விஷயத்தை தாவேகாவோட ஆதவ அர்ஜுனா வெளிப்படையா நேற்று சொல்லியிருக்கிறார். அதையடுத்து இன்று உடனே அதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறார் திருமாவளவன். அவர் கூறுகையில், நான் உதயநிதிக்கு போட்டியா வர திட்டம் போடுறதா ஆதவ அர்ஜுனா சொன்னது ஆதாரம் இல்லாதது. அதோடு எனக்கு திமுக அழுத்தம் கொடுத்ததாலதான் நான் போட்டியிட இருந்த எம்எல்ஏ தொகுதியை வேறு நபருக்கு கொடுத்துட்டு பின்வாங்கி விட்டதாகவும் அபாண்டமா போய் சொல்றாங்க. அதோடு எனக்கு திமுக அழுத்தம் கொடுத்ததாலதான் நான் போட்டியிட இருந்த எம்எல்ஏ தொகுதியை வேறு நபருக்கு கொடுத்துட்டு பின்வாங்கி விட்டதாகவும் அபாண்டமா போய் சொல்றார். காட்டுமன்னார் கோவில் தொகுதியில் நான் போட்டியிட விரும்பியதுல எந்த உள்நோக்கமும் இல்லை. துணை முதல்வர் பதவிக்கு நான் குறிவைக்கல. கூட்டணிக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இது போன்ற சிலர் கருத்து சொல்றாங்கன்னு திருமாவளவன் ஒரு பதில் கொடுத்திருக்கிறார். நண்பர்களே, இந்த செய்திகள் குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும். நன்றி, வணக்கம்.